உண்மையிலேயே முதல்ல தமிழில் ராமாயணம் எழுதுனது கம்பர் கிடையாது அப்படின்னு சொன்னால் யாராவது நம்புவாங்களா? ஆனால் உண்மை அதுதான். ரொம்ப சாமர்த்தியமாக கம்பர் ஒரு பொய் சொல்லி ராமாயணத்தை தமிழில் எழுதுகிற அந்த வாய்ப்பை தனதாக்கிக்கிட்டாரு. அப்போ உண்மையிலேயே தமிழில் முதல்ல ராமாயணத்தை எழுத ஆரம்பிச்சது யாரு? கம்பர் சொன்ன அந்த பொய் என்னது? அதை விட இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, நாம் ஸ்கூலில் படிச்சுட்டு இருக்கும் போது செய்யுள் பகுதியில் கம்பராமாயணம் வரும். அதில் கடவுள் வாழ்த்து பாடல் அப்படின்னு ஒரு பாடல் இருக்கும். உலக யாவும் தாமுல வாக்களும் அப்படின்னு அந்த பாடல் ஆரம்பிக்கும். ஆனால் கம்பராமாயணத்தோட முதல் பாடல் இந்த பாடல் கிடையாது. ஸ்கூலில் நாம் படிச்சுட்டு இருக்கும் போது எல்லா புலவர்களும் இப்படி தான் முதல்ல அந்த கடவுள் வாழ்த்து பாடலை எழுதிட்டு அதுக்கடுத்து மற்ற பாடல்களை எழுத ஆரம்பிப்பாங்க போல அப்படின்னு தானே நம்ம எல்லாரும் நினச்சிருப்போம். ஆனால் கம்பராமாயணத்தில் அப்படி கிடையாது. இப்படி நிறைய சுவாரஸ்யமான தகவல்கள் இந்த பதிவில் இருக்குது. ஸோ தொடர்ந்து பாருங்கள், உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். அந்த காலத்தில் மக்களுக்கு பொழுதுபோக்காக இருந்தது இதிகாசங்களான மகாபாரதம், ராமாயணம் படிக்கிறது, அப்புறம் மற்ற புராணங்கள் படிக்கிறது. அதை பற்றி அந்த விஷயங்களை தெரிஞ்சவங்க சொல்கிற கதைகளை கேட்குறது தான். ஆனால் விஷயம் என்னென்னா, சம்ஸ்கிருதம் தெரிஞ்சவங்களுக்கு மட்டும்தான் ராமாயணம், மகாபாரதம் எல்லாம் படித்து அதில் இருக்கிற நல்ல விஷயங்களை தெரிஞ்சுக்கிற வாய்ப்பு இருந்திருக்கு. கம்பருக்கு ராமர் ரொம்ப பிடிக்குமா? ராமாயணத்தில் சொல்லப்பட்ட நிறையா முக்கியமான கருத்துக்களில் கம்பருக்கு நல்ல ஈடுபாடு இருந்திருக்கு. அதனால ராமாயணத்தை நம்ம அழகு தமிழில் மொழிபெயர்த்தா எல்லாருமே படித்து அனுபவிக்கலாமே அப்படின்ற எண்ணம் சடையப்ப வள்ளலுக்கு தான் தோணியிருக்கு. அதுக்கப்புறம் தான் கம்பர்கிட்ட போய் தன்னுடைய எண்ணத்தை வெளிப்படுத்தி கம்பர் ராமாயணத்தை தமிழில் எழுதணும் அப்படின்னு சொல்லி கேட்டுருக்காரு. கம்பர் வாழ்ந்த காலத்தில் அவருக்கு ஆதரவாக பல பேர் இருந்தாங்க. அதில் குறிப்பிடத்தக்கவர் திருவெண்ணெய்நல்லூர் சடையப்ப வள்ளல். கம்பர் இப்போ இருக்கிற மயிலாடுதுறை மாவட்டத்தில் இருக்கிற தேரழுதூரில் வாழ்ந்துட்டு வந்திருந்தார். வள்ளல் சடையப்பர் விழுப்புரம் மாவட்டத்தில் இருக்கிற திருவெண்ணெய்நல்லூரில் வாழ்ந்துட்டு வந்திருந்தாங்க. இவருக்கு தமிழ் மொழி மேலே அவ்வளவு காதலாம். அதனாலேயே தமிழ் பாடும் புலவர்களுக்கு அவங்களோட வாழ்வாதாரத்துக்கு தேவையான நிறைய வசதிகளை செஞ்சு கொடுத்துட்டு வந்திருந்தார். கம்பரோட அந்த தமிழ் புலமை இவருக்கும் கம்பருக்கும் ரொம்ப நெருக்கமான நட்பு ஏற்படுறதுக்கு காரணமாக இருந்துச்சு. வள்ளல் சடையப்பர் கொங்கு வேளாளர் குலத்தை சேர்ந்த ஒரு மிகப்பெரிய செல்வந்தர். இவர் பெரிய செல்வந்தராக இருந்ததாலையும் நிறைய தான தர்மங்கள்லாம் செய்கிறதுனாலையும் அந்த காலத்தில் அப்போது ஆட்சி பண்ணிட்டு இருந்த குலோத்துங்க சோழனுக்கு ரொம்ப நெருக்கமான நண்பராகவும் இருந்தார். இவரோட நட்பு வட்டம் தமிழ்நாட்டுக்குள்ளே மட்டும் சுருங்கிடல. இலங்கையில் கண்டி அப்படிங்கிற ஒரு பகுதியை ஆட்சி பண்ணிட்டு வந்த பரராஜசிங்கம் அப்படின்ற அரசனுக்கும் இவர் நண்பனாக இருந்தார். ஒரு தடவை அந்த கண்டி பகுதியில் பயங்கரமான பஞ்சம் வந்தப்போ இவர் நூற்றுக்கணக்கான கப்பல்களில் அரிசிகளையும் தேவையான செல்வங்களையும் மழை மாதிரி குமிச்சு வச்சு இலங்கைக்கு அனுப்பி வச்சாராமா. அந்த அளவுக்கு இவர் தான தர்மம் பண்ணுறதுல ரொம்ப ஈடுபாடு காட்டியிருக்காரு. திருவெண்ணெய்நல்லூரில் ரொம்ப ஃபேமஸாக இருக்கிற ஒரு சிவன் கோயில் கிருபபுரீஸ்வரர். வள்ளல் சடையப்பரை தர்மதேவன் அப்படின்னும், தான தர்மம் கேட்டு போகிறவங்களுக்கு இல்லைன்னு சொல்லி கதவடைக்காமல் எப்போவுமே அவர் வீட்டு கதவு திறந்தே இருக்குமா. அதனால் அடையா நெடுங்கதவு அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருக்காங்க. கம்பரோட தமிழ் நடை எளிமையாகவும் இனிமையாகவும் இருக்கும். அதனால் கம்பரோட பாணியிலேயும் ராமாயணத்தை தமிழில் எழுதணும் அப்படின்ற தன்னோட ஆசையை ஒரு வேண்டுதலாக வள்ளல் சடையப்பர் கம்பர்கிட்ட சொல்லியிருக்காரு. ஆனால் சொல்லி அடுத்த 6 மாதம் வரைக்கும் ஒரு எழுத்து கூட கம்பர் எழுத ஆரம்பிக்கலையாம். நாம் சொல்லி இவ்வளோ நாள் ஆச்சே, இன்னும் கம்பர் எழுத ஆரம்பிக்கலையே அப்படின்னு வள்ளல் சடையப்பருக்கு ரொம்ப சங்கடமாக இருக்குது. அதே காலகட்டத்தில் தான் கம்பர் குலோத்துங்க சோழனோட அவைப்புலவராகவும் இருந்திருக்காரு. மன்னர் குலோத்துங்க சோழனும் தன்னுடைய நண்பன் அப்படிங்கிற முறையில் அவர் மூலமாக கம்பரை ஊக்கப்படுத்தி கம்பரை ராமாயணம் எழுத வைக்கலாம் அப்படின்னு வள்ளல் சடையப்பருக்கு ஒரு யோசனை வந்திருக்கு. அதனால் அரசவைக்கு போய் மன்னர்கிட்ட தன்னுடைய அந்த எண்ணத்தை சொல்கிறாரு. தமிழில் ராமாயணத்தை மொழிபெயர்த்து நம்ம நாட்டு மக்கள் எல்லாரும் படிக்கிற மாதிரி ஏற்பாடு செய்யலாம் அப்படின்னு அவருடைய நல்ல எண்ணத்தை சொல்லியிருக்காரு. இதை கேட்ட உடனேவும் மன்னர் குலோத்துங்க சோழனுக்கு பெரிய இன்பதிர்ச்சி ஆயிருக்கு. ஏன்னா எந்த ஒரு மன்னனுமே செய்யாத ஒரு விஷயத்தை பற்றி வள்ளல் சடையப்பர் சொல்கிறாரு. நம்மளுடைய முன்னோர்கள் கூட இந்த மாதிரி எந்த ஒரு காரியமும் செஞ்சதில்லை. நம்மளுடைய ஆட்சி காலத்தில் ராமாயணத்தை தமிழ் மொழியில் மொழிபெயர்த்தோம் அப்படின்னா அது என்னைக்கும் நிலைச்சு நிற்கிற ஒரு பெரிய வரலாற்று சம்பவமாக இருக்கும் அப்படின்னு மன்னனும் இதுக்கு சரின்னு சொல்லியிருக்காரு. ஆனால் ஒட்டுமொத்த ராமாயணத்தையும் தமிழில் மொழிபெயர்க்கிற இந்த பெரிய காரியத்தை கம்பர்கிட்ட முழுசாக ஒப்படைக்கிறதுக்கு மன்னருக்கு மனசு இல்லை.
தன்னுடைய அவையில் இதுக்கு முன்னாடி ஆட்சி பண்ண சோழ மன்னர்கள் காலத்திலிருந்து கம்பரை போலவே நல்ல சிறந்த அவை புலவராக இருக்கிற ஒட்டக்கூத்தரையும் மன்னர் கூப்பிட்டுருக்காரு. கம்பர் ஒட்டக்கூத்தர் 2 பேர்கிட்டையும் வள்ளல் சடையப்பர் என்கிட்ட வந்து ராமாயணத்தை தமிழில் மொழிபெயர்த்த ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு ரொம்ப ஒரு உவப்பான விஷயத்தை வந்து சொல்லியிருக்காரு. அப்படி ஒன்று நடந்துச்சு அப்படின்னா அது எனக்கு மிகுந்த மனநிறைவை கொடுக்கும். 2 பேரும் ராமாயணத்தில் ஏதாவது ஒரு பகுதியை எடுத்துக்கங்க, யார் அது நல்ல அழகான செந்தமிழில் பாடலாக வந்து மொழிபெயர்க்கிறீங்களோ அவங்க முழு ராமாயணத்தையும் மொழிபெயர்க்கிற அந்த பொறுப்பை வந்து எடுத்துக்கங்க அப்படின்னு மன்னர் சொல்லியிருக்காரு. மன்னர் நேரடியாக கட்டளையிட்டு சில மாதங்கள் ஆனதுக்கப்புறம் கூட கம்பர் ஒரு பிள்ளையார் சுழி கூட போடலை அப்படின்னு வள்ளல் சடையப்பருக்கு தெரிய வந்திருக்கு. அதனால கம்பர் ராமாயணம் எழுதுறதுக்கு ஊக்கமில்லாமல் இருக்காரோ அப்படின்னு வள்ளல் சடையப்பருக்கு வந்து ஒரு எண்ணம் வந்திருக்கு. இவரே நேரடியாக மன்னர்கிட்ட போய் ஒட்டக்கூத்தரும் கம்பரும் அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலை வந்து எப்படி பண்ணியிருக்காங்க அப்படின்னு மன்னர் கொஞ்சம் கவனிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. மன்னர் 2 பேர்த்தையுமே வந்து வர வச்சிருக்காரு. 2 பேர்த்தையும் பார்த்து கொடுக்கப்பட்ட வேலை எந்த அளவுக்கு முடிஞ்சிருக்கு, எப்படி போய்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு. உடனே ஒட்டக்கூத்தர் ரொம்ப உற்சாகமாக ராமாயணத்தில் உத்தரகாண்டத்தோடு சேர்த்து இருந்த மொத்தம் 7 காண்டத்தில் 5வது காண்டத்தை நான் இப்போ எழுதிக்கிட்டு இருக்கேன் மன்னா அப்படின்னு சொல்லியிருக்காரு. கம்பரை பார்த்து நீங்கள் எவ்வளோ முடிச்சிருக்கீங்கன்னு சொல்லி கேட்டதுக்கு 5 காண்டங்களையும் முடித்து 6வது காண்டமான யுத்த காண்டத்தில் சேது பந்தன படலத்தை வந்து நான் எழுதிட்டு இருக்கேன் மன்னா அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதை கேட்ட உடனேவும் வள்ளல் சடையப்பருக்கு பெரிய ஆச்சரியமாக போயிருக்கு. ஏன்னா கம்பர் போய் சொல்லியிருக்காரு, கம்பர் இன்னும் எழுத ஆரம்பிக்கல அப்படின்னு சடையப்பருக்கு வந்து தெரியும். மன்னர் மூலமாக கம்பரை கொஞ்சம் தூண்டி விட்டோம் அப்படின்னா கொஞ்சம் வேகமாக எழுத ஆரம்பிப்பார் அப்படின்னு தான் வள்ளல் சடையப்பருக்கு வந்து எண்ணம் இருந்திருக்கு. ஆனால் கம்பர் இப்படி சொன்ன உடனேவும் மன்னருக்கு இன்பதிர்ச்சி, வள்ளல் சடையப்பருக்கு பேரெதிர்ச்சி. மன்னர் கம்பர் கிட்ட எங்க சில பாடல்களை பாடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு. கம்பர் கண்ணை மூடி சரஸ்வதி தேவியை வந்து தியானம் பண்ணிட்டு 75 பாடல்களை வந்து பாடியிருக்காரு இந்த சேது பந்தன படலத்திலிருந்து. அந்த 75 பாடலில் முதல் பாடலாக குமுதன் நிட்ட குலவரை கூத்தரின் திமிதமிட்டு திரியும் திரைகடல் துமிதம் மூர்ப்புக வானவர் துள்ளினார் அமுதம் இன்னம் எழும் எனும் ஆசையால். இதுதான் குலோத்துங்க சோழன் கேட்க கம்பர் முதல்ல தான் வாயால் பாடிய கம்பராமாயண பாடல். இது வந்து யுத்த காண்டத்தில் 657வது பாடலாக இருக்குது. இதுக்கான அற்புதமான அர்த்தம் என்னென்னா, ராமன் இலங்கைக்கு போகிறதுக்கு வானரங்கள் எல்லாம் பெரிய பெரிய பாறைகளை தூக்கி கடல் மேலே போட்டு பாலம் கட்டுனதாக நாம் கேள்விப்பட்டிருப்போம். அதில் குமுதன் அப்படிங்கிற ஒரு வானரம் வந்து ஒரு பெரிய பாறை ஒன்று எடுத்து நல்லா சுழன்று அலையை வீசக்கூடிய அந்த கடல் மேலே தூக்கி போட்டுச்சான். அப்போது அந்த பெரிய பாறை விழுந்து அதிலிருந்து தெரிச்ச கடல் நீர் வந்து தேவர்கள் வாழக்கூடிய அந்த இந்திரலோகத்தில் போய் விழுந்துச்சான். அப்போது தேவர்கள் எல்லாம் இந்த வானரங்கள் கல்லை இப்படி தூக்கி போகிறத பார்த்தா இன்னமும் கடலிலிருந்து நிறைய அமிர்தம் வந்தாலும் வரும் அப்படின்னு நினச்சி சந்தோஷப்பட்டாங்களாம். இந்த பாடலை பாடி அடுத்து தொடர்ச்சியாக 74 பாடலை வந்து கம்பர் பாடுறாரு. இதை கேட்ட மன்னனுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ராமாயணத்தை தமிழில் எழுதுகிற பொறுப்பை வந்து கம்பருக்கே குலோத்துங்க சோழன் வந்து கொடுத்துருக்காரு. ராமாயணத்தை தமிழில் மொழிபெயர்க்கிற இந்த அற்புதமான காரியத்தில் தனக்கும் ஒரு பங்கு வேணும் அப்படின்னு ஒட்டக்கூத்தர் கேட்க, ராமாயணத்தில் இருக்கிற 6 காண்டங்களையும் கம்பர் வந்து தமிழ் படுத்த, அடுத்து கடைசி காண்டமான உத்தரகாண்டம் வந்து ஒட்டக்கூத்தர் வந்து எழுதியிருக்காரு. கம்பர் தன்னுடைய 15 மாணவர்களோடு சேர்ந்து திருவண்ணைநல்லூரில் தான் கம்பராமாயணத்தை வந்து எழுதியிருக்காராம். வள்ளல் சடையப்பர் கம்பரோட குடும்பத்தினரோடு சேர்த்து அவரோட 15 மாணவர்களுக்கும் அவங்களுக்கு தேவையான வசதியை செஞ்சு கொடுத்து ஆதரவும் கொடுத்துருக்காரு. ஸோ இப்படி தான் நம்மளுக்கு கம்பராமாயணம் கிடைச்சது. கம்பராமாயணம் எப்படி தமிழில் வந்தது அப்படிங்கிறது ஒரு சுவாரஸ்யமான கதைனா, கம்பர் எழுதி முடிச்சதுக்கப்புறம் அந்த கம்பராமாயணத்தை அரங்கேற்றம் பண்ணுறதுக்கு அவர் பட்ட சிரமம் பெரும் சிரமம். அந்த கதை இதை விட சுவாரஸ்யமாக இருக்கும். நீங்களும் அதை கேட்குறதுக்கு விருப்பப்படுறீங்க அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். இந்த பதிவை பற்றின உங்களோட கருத்துக்களும் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி.